தூக்கம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு முக்கிய விஷயம். தற்பொழுது பலருக்கும் இந்த தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கும் ஆளாகின்றனர். மேலும் உடல் நலம் கெட்டு அவர்கள் ஆரோக்கியமும் பாதிப்படைகிறது. இரவில் நிம்மதியான தூக்கம் வருவதற்கு உணவுகளும் ஒரு காரணமாக அமைகிறது. இரவில் நாம் எந்த உணவுகளை சாப்பிடுகிறோம் என்பதற்கும் நிம்மதியான உறக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இரவு நேரத்தில் செரிமானமாகாத உணவை சாப்பிடும் பொழுது உறக்கம் மிகவும் கெடுகிறது. கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்களான கார்ன் மற்றும் ஓட்ஸை ஒரு கப் எடுத்து பாலில் கலந்து சர்க்கரை சேர்த்துக் கொள்ளாமல் சாப்பிடலாம். இதனால் இரவில் பசி எடுக்காமல் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும். உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் பழங்களான ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை போன்ற பழங்களை ஒன்றாக கலந்து பழக்கலவை தயாரித்து அதில் ஒரு கப் அளவு சாப்பிடலாம். இதனால் நல்ல உறக்கம் ஏற்படும். மேலும் உடல் எடை அதிகரிப்பதையும் இது தடுக்கும். கேரட் மற்றும் வெள்ளரிக்காயை நறுக்கி இரண்டையும் பழக்கலவை ஆக்கி சாப்பிடலாம். இது எளிதில் செரிமானமாகும். வயிறும் நிறைந்திருக்கும். மீன்களில் கொழுப்புகள் இல்லை. அதே நேரம் அதிக அளவு புரதம் மற்றும் தாது சத்துக்கள் உள்ளன. எனவே மீன் வகைகளை இரவு நேரத்தில் பசி ஏற்பட்ட பின் சாப்பிட்டால் எளிதில் செரிமானமாகும். மேலும் நல்ல உறக்கத்தையும் தரும். இரவில் செர்ரி பழங்களை சாப்பிடுவது நல்ல உறக்கத்திற்கு வழிவகுக்கும். உறக்கத்தை நெறிப்படுத்தும் திறன் கொண்ட மெலடோனின் என்ற வேதியியல் பொருள் இந்த செர்ரி பழத்தில் உள்ளது. இரவில் படுக்க செல்வதற்கு முன் 2 பழங்கள் சாப்பிட்டால் நிம்மதியான உறக்கம் வரும். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் உள்ளது. இது தவிர எல்-ரிப்டோபன் என்ற அமினோ அமிலம் வாழைப்பழத்தில் உள்ளது. இந்த அமிலமானது மெலடோனியாக மாறி இரவில் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் சூடான ஒரு கப் பால் குடித்தால் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.